ஹே காய்ஸ், போன சாப்டரோட முடிவில் லிங்கா வந்துட்டேன் 8 டீமன் கிங்கில் ஒரு ஈப்பை மட்டும் ஃபர்ஸ்ட் வேவ்க்கு அசைன் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டரில் பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருக்க வேர் ஹவுஸ்ல இருந்து சத்தம் வருது. ஆக்சுவலாக அது இபேரியாவுடைய வாய்ஸ் தான். இதை நோட்டீஸ் பண்ண ஹீரோவும் ஒரு வேலை டிசாஸ்டர் பீஸ்ட் உள்ள நுழைஞ்சிருக்குமோன்னு நினைக்க, இதே நேரத்தில் அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ்ட் வருது. நம்ம ஹீரோவும் அதை பிளாக் பண்ணிட்டு, இதோட அட்டாக் பவர் என்னை விட அதிகமாக இருக்கு, இதை மட்டும் நான் டிஃபீட் பண்ணிட்டேன்னா என்னுடைய கிரிட்டிக்கல் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எனக்கு இப்ப வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பிளாக் ஆர்பைட் ரிலீஸ் பண்ணி அதை டிஃபீட் பண்ணிடுறான். இதன் மூலியமா அந்த கிரிட்டிக்கல் ரேட் வந்துட்டு 1% ஆகுது. உடனே பின்னாடி இருக்க ஜோஷ்கோ கிட்ட வேர் ஹவுஸ்ல என்டர் ஆன டிசாஸ்டர் பீஸ்ட நான் பாத்துக்கிறேன், இதுங்களை நீ சமாளிச்சுக்கோன்னு சொல்ல பதிலுக்கு அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மான்ஸ்டர்ஸை டேக் கேர் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோவும் தண்டர் வேவை ரிலீஸ் பண்ணி அந்த இடத்த நோக்கி ஓட, உள்ள அடிப்பட்ட நிலைமையில இபேரியா வந்துட்டேன். அந்த டிராகன் கியர் இல்லாம என்னால வின் பண்ண முடியாது, என்னோட கதை இங்கேயே முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இசுக்கி என்னை காப்பாத்துன்னு சொல்ல, அந்த மான்ஸ்டருக்கு பின்னாடி வந்த எய்டனும் அவர்கிட்ட இருக்க ஹேமரை வச்சு அதை அட்டாக் பண்ண, இதை பார்த்து இபேரியாவும் என்னுடைய டேட் வந்துட்டு காம்பேக்ட் கிளாஸ் சேர்ந்தவர் இல்ல, ஆனா கொஞ்சம் கூட பயப்படாம அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணிருக்காரு. அடுத்த நிமிஷமே அந்த டிசாஸ்டர் பீஸ்ட் வந்துட்டு கோவத்தோட எய்டனை திரும்பி பார்க்க, மின்னல் வேகத்துல அதோடைய கிளாஸ் வந்துட்டு அவர் அட்டாக் பண்ண போது அவரும் டென்மான குரல் கொடுக்க, அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோடைய என்ட்ரி அந்த பீஸ்டுடைய கிளாஸை பிளாக் பண்ணிட்டு அவனுடைய பிளாக் ஐஸ் வாலை ரிலீஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை அங்கேயே போட்டு தள்ளுறான். அடுத்த நிமிஷமே எய்டனை பார்த்து என்னை மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பதிலுக்கு அவரும் வெளியில சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோவும் அவனுடைய மானா சென்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு வெளியில எந்த ஒரு மேஜிக் பிளக்சுவேஷனும் என்னால சென்ஸ் பண்ண முடியல, எனக்கு தெரிஞ்சு ஜோஷுகா வந்துட்டு எல்லா பீஸ்டையும் வைப் அவுட் பண்ணிட்டாரு போல. உடனே எல்லாரும் வெளியில வர இபேரியா வந்துட்டு எல்லா டிசாஸ்டர் பீஸ்டையும் கில் பண்ணிட்டு மாசா நிக்கிறாரு. உடனே ஜோஷுகாவும் உங்களுடைய கார்டை டவுன் பண்ணாதீங்க, அந்த பேரியர்ல இருந்து பீஸ்ட் வெளியில வந்துட்டே இருக்கும் அன்டில் அந்த பேரியரை டெஸ்ட்ராய் பண்ற வரைக்கும். சோ அந்த இடத்துக்கு நான் போறேன், எனக்கு எதிர்க்க வர எல்லா டிசாஸ்டர் பீஸ்டையும் ஒண்ணு விடாம நான் எலிமினேட் பண்றேன். இன்கேஸ் என்ன தாண்டி ஏதாச்சும் ஒண்ணு இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா அதை நீ டேக் கேர் பண்ணிக்கோன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அந்த இடத்துக்குள்ள போக போறது நான் மட்டும்தான், அதுங்க எல்லாத்தையும் ஒண்ணு விடாம என் கையால கொள்ளுவேன். சோ ஜோஷுவா, நீங்க இந்த இடத்துல இருந்து இவங்க ரெண்டு பேரையும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இதை சொல்லும் போது நம்ம ஹீரோவோட கண்ணை பார்த்த எய்டனும் அவனோட கண்ணுல பயம் இல்ல, அதுக்கு பதிலா அதுங்களை அழிக்கணுங்கிற வெறி இருக்கு. அந்த பேரியரை டெஸ்ட்ராய் பண்ற வேலையை டென்மா கிட்டே கொடுப்போம். உடனே ஜோஷுவாவும் அந்த கிரீன் பேரியருக்குள்ள இருக்க டிசாஸ்டர் பீஸ்டுடைய லெவல் 25 குள்ளதான் இருக்கும், நீ இதை தனியா ஹேண்டில் பண்ணுவியான்னு கேட்க, பதிலுக்கு நம்ம ஹீரோவும் என்னால முடியும்னு சொல்லிட்டு தண்டர் வேவை யூட்டிலைஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். உடனே இபேரியாவும் இசுக்கி போனா நானும் அந்த இடத்துக்கு போனோம், ஜோஷுவா நீ அப்பாவை பார்த்துக்கோன்னு சொல்ல, உடனே அந்த ஓல்டு மேனும் நீ எங்கேயும் போக போறது இல்லை அப்படிங்கிறப்போ, என்ன சொல்றீங்க, நாங்க ரெண்டு பேரும் ஒரே டீம், அவனுக்கு ஹெல்ப் பண்ணாம என்னால எப்படி இருக்க முடியும்னு கேட்க, உடனே அவரும் என்னது ஒரே டீமா, இங்க ரெண்டு பேருடைய பார்த்தும் டோட்டலாவே டிஃப்ரெண்ட், அது மட்டும் இல்லாம டீம்னா ஒருத்தனுடைய வீக்னஸை இன்னொருத்தவன் கவர் பண்ணணும், நீ ஆக்சுவலா அவனுக்கு சப்போர்ட் பண்ணல, அவனுக்கு தேவையில்லாத பாரத்தை கொடுக்குறான், இப்படியே பண்ணிட்டு இருந்தானா அவனுடைய சாவுக்கும் நீ தான் காரணமா இருப்பேன். அது மட்டும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பேரியருக்குள்ள போறேன்னு சொல்லும்போது அவன் கண்ணை பாத்தியான், அதுல கொஞ்சம் கூட பயம் இல்ல, ஆனா நீ வந்துட்டு டிராகன் கியர் இல்லைங்கிறதுனால கிவ் அப் பண்ணிட்ட. இதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு மானா சென்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி 5 டிசாஸ்டர் பீஸ்ட் டிடெக்ட் பண்ண உடனே அவனுடைய மானா வந்துட்டு 50% ரெக்கவர் ஆகுது. அடுத்த நிமிஷமே அவனுக்கு எதிர்க்க அந்த டிசாஸ்டர் பீஸ்ட் அப்பியர் ஆக லோட்டஸ் பஸ்ட பயன்படுத்தி அதுங்க 5த்தையுமே போட்டு தள்ளிட்டான். இதன் மூலியமா நம்ம ஹீரோடைய கிரிட்டிக்கல் ரேட் 1%ல இருந்து 2% இன்க்ரீஸ் ஆகுது. இதை பார்த்த ஜோஷுவாவும் இந்த எக்ஸ்ப்ளோஷன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இது டென்மாவுடைய ஸ்கில்லா தான் இருக்கணும், ஏன்னா அவன் தான் டிசாஸ்டர் பீஸ்ட் நோக்கி ஃபாரஸ்ட் குள்ள போனோம். இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த கிரீன் பேரியர் கிட்ட வந்துட இதுக்குள்ள இருக்க டிசாஸ்டர் பீஸ்டுடைய லெவலை கண்டுபிடிக்க அவனுடைய மானா சென்ஸை யூட்டிலைஸ் பண்றான். ஆனா அந்த பேரியருக்குள்ள அது ஒர்க் ஆகலாம். அப்பதான் கமாண்டர் வெண்டு சொன்னது ஞாபகத்துக்கு வருது, இந்த பேரியருடைய கலரை வச்சு அந்த டிசாஸ்டர் பீஸ்டுடைய லெவலை கண்டுபிடிக்க முடியும், அதை உங்களுக்காக டிஸ்ப்ளே பண்றான். இப்ப இங்க இருக்கிறது கிரீன் பேரியர், அப்படின்னா அதுக்குள்ள இருக்க டிசாஸ்டர் பீஸ்ட் வந்துட்டு லெவல் 26ல இருந்து 50க்குள்ள இருக்கணும். உடனே அவனுடைய கையை பார்த்துட்டேன், இதுங்களை நான் கில் பண்றதன் மூலியமா எனக்கு மேசிவான எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அதை என்னால யூஸ் பண்ண முடியலனாலும் அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு பர்சன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உல்ஃபை சமன் பண்றான். வெளியில வந்த அதுவும் அடுத்த நிமிஷமே
இப்படி ஊழையிட இங்க கிடைக்க போற எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸும் உனக்கு தான். ஆனா நான் சொல்ற வரைக்கும் எந்த டிசாஸ்டர் பீஸ்ட் மேலயும் உன்னோட கை கூட படக்கூடாது. இங்க வரப்போற டிசாஸ்டர் பீஸ்ட் என்னுடைய இறங்க அப்படின்னு சொல்ல இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே கமாண்டர் மெண்டுவை காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த சோவும் ஃபாதர் உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்காக அவேக்னரை காட் பண்றதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. உடனே அவனும் தலை வணங்கிட்டு இந்த நிமிஷத்துல இருந்து உங்களை பாதுகாக்க வேண்டியது சேவியர் காயுடைய வேலை. ஆக்சுவலா இவன் லெவல் வந்துட்டு 63 விண்ட் எலமெண்டலிஸ்ட். பதிலுக்கு கமாண்டரும் நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டா உடனே சோ வந்துட்டு இவர் கூட சேர்ந்து இன்னும் 8 சேவியர் வந்திருக்காங்க. 6 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஹீட்டன் கிட்ட பேசினேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் அங்கே ஒரு டிசாஸ்டர் பீஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு. பதிலுக்கு அவரும் நார்மல் டிசாஸ்டர் பீஸ்ட்லாம் அவனுக்கு த்ரெட்டனாவே இருக்காது. ஏன்னா அவன் வந்துட்டு ஸ்பெஷல் கிளாஸ் சேவியர்ல ஒன் ஆஃப் த பில்லர். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பெஷல் கிளாஸ்ல மொத்தமாவே 6 பேர் தான் இருக்காங்க. சோ அவன் இந்த இடத்துக்கு வந்தாதான் நம்மளால டிசாஸ்டர் பீஸ்டை எதிர்த்து போராட முடியும். பதிலுக்கு அவளும் சரின்னு சொல்லிட்டேன். உடனே கூட இருந்தவனும் நீங்க ஸ்பெஷல் கிளாஸ் சேவியரை ரொம்ப அதிகமா புகழ்றீங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் ஜின் தேவாவும் ஹீட்டனும் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவங்க சாதாரண ஹியூமன் தான். எங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்காது. நாங்க ஸ்ட்ரகிள் ஆனாலும் அந்த டிசாஸ்டர் பீஸ்டை டிஃபீட் பண்ண முடியும். இதே நேரத்துல கமாண்டரும் உங்க கான்பிடென்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க டிசாஸ்டர் பீஸ்டுடைய ட்ரூ பவரை பார்த்தது இல்லல. அப்படிங்கிறப்பவே அந்த இடத்துல பிளாக் ஸ்டோன் வர ஆரம்பிக்குதுங்க. உடனே காய் வந்துட்டு ஸ்பெஷல் கிளாஸஸ் சேர்ந்த சேவியர் யாரும் வரல, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இதுங்களை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்ல இதே நேரத்துல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் அந்த பேரியருக்குள்ள என்டர் ஆகிட்டான். அந்த பிளேஸ் வந்துட்டு வெளியில எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உள்ளேயும் இருக்கு. ஆனா அதுல இருந்து வர ஆறா தான் ரொம்ப பயங்கரமா இருக்கு. உடனே ஹீரோ வந்துட்டு அவனுடைய மானா சென்ஸ் ஆக்டிவேட் பண்ண அடுத்த நிமிஷமே 5 எனிமீஸ் ஐடென்டிஃபை பண்றான். உடனே அந்த உல்ஃப் கிட்ட நீ இந்த இடத்துல இருந்து வெயிட் பண்ணு, இன் கேஸ் என்ன தாண்டி ஏதாச்சும் டிசாஸ்டர் பீஸ்ட் வந்தா அதுங்களை உன்னோட ஃபுட்டா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். இதே நேரத்துல அந்த பீஸ்டும் இவனை நோக்கி வந்துட்டு இருக்கான். அந்த பிளாக் ஐஸ் வால் யூட்டிலைஸ் பண்ணி அதுங்களை வெட்டி வீசிட்டு போறான். ஒரு கட்டத்துல அங்க டஃபா இருக்க ஒரு பீஸ்ட மட்டும் ஆர்பை யூட்டிலைஸ் பண்ணி கில் பண்ணிடுறான். இதனால அவனுடைய கிரிட்டிக்கல் ரேட் வந்துட்டு 3% மாறுது. அடுத்த நிமிஷமே அந்த ஸ்டோனுக்கு கிட்ட போக இதை மட்டும் நான் பிரேக் பண்ணிட்டேன்னா அதுங்களால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹிட் பண்ண போக அப்ப அவனுடைய மானா சென்ஸ் வந்துட்டு ஒரு எனிமியை டிடெக்ட் பண்ணுது. அடுத்த நிமிஷமே சில டென்டக்கல்ஸ் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் அதை டாச் பண்ணிட்டு அது எங்க இருந்து வருதுன்னு பாக்குறோம். ஆக்சுவலா அந்த டென்டக்கல்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டோனுக்குள்ள இருந்து வந்திருக்கேன். உடனே ஹீரோ வந்துட்டு இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதுலயே டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்க ஒரு டிசாஸ்டர் பீஸ்ட். இதே நேரத்துல ஜோஷுவா வந்துட்டு டென்மானால எல்லா டிசாஸ்டர் பீஸ்டையும் ஹோல்ட் பண்ண முடியாது, அவுட் சைட்ல இருக்கிறது ரொம்பவே டேஞ்சரஸ். இபேரியாவை பார்த்து ரூம்குள்ள போன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கிரீன் பேரியருக்குள்ள இருக்க டிசாஸ்டர் பீஸ்ட் வந்துட்டு லெவல் 20ல இருந்து 50க்குள்ள இருக்கும். உன்னால அதை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்க பதிலுக்கு அவனும் கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லிடுறான். பதிலுக்கு ஜோஷுவா வந்துட்டு எப்பவுமே உன்னுடைய கான்பிடென்ட்டை விட்டுறாதா, உன்னோட ஏஜ்ல நான் இருக்கும்போது அந்த கிரீன் பேரியருக்குள்ள போற தைரியம் எனக்குமே இல்ல. இதை கேட்ட இபேரியாவும் நீ உண்மையா சொல்ற அப்படிங்கிறப்போ அப்பதான் ஜோஷுவா எக்ஸ்பிளைன் பண்றான். கிரே பேரியருக்கும் கிரீன் பேரியருக்கும் இருக்க டிஃபரன்ஸ் வெறும் லெவல் கேப் மட்டும் இல்ல. இந்த கிரே பேரியரை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்க டிசாஸ்டர் பீஸ்டுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்காது, ஆனா என்லெஸ்ஸா வந்துட்டே இருக்கும். அப்பவுமே அதுங்களை டிஃபீட் பண்றது ஈஸி தான். ஆனா இந்த கிரீன் பேரியருக்குள்ள இருக்க டிசாஸ்டர் பீஸ்ட் அதுங்க நம்மள மாதிரி தான் இன்டெலிஜென்ட்டா இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல அந்த பீஸ்ட் மாசா அந்த பேரியர்ல இருந்து வெளியில வருது. அது நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன், அது டிடெக்ஷன் ஸ்கில்லான்னு கேட்க இதை பார்த்த டென்மாவும் நான் எதிர்பார்த்த மாதிரியே இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணாத ஒரு ஆப்போனன்ட் தான். உடனே ஜோஷ்வா வந்துட்டு நீ பேர்டனா இருப்பேன்னு சொன்னார்ல, அதுக்கு ரீசன் நீ இம்மெச்சூரா இருக்குன்னு அர்த்தம் இல்ல, டென்மா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் நான் எதிர்பார்த்த மாதிரி இதுங்க இன்டெலிஜென்ட்டா மட்டும் இல்ல, இதுங்களால ஹியூமன் மாதிரியே பேச முடியுது. உடனே அது வந்துட்டு என்ன முணுமுணுத்துட்டு இருக்கான், ஒருவேளை உன்னை உயிரோட விடணும்னு கெஞ்ச போறியோ, நீ டாச் பண்ணதை பார்த்துட்டு ஸ்ட்ராங்கான பிளேயர்னு நினைச்சிட்டேன், ஆனா லெவல் 0ல இருப்பேன்னு எதிர்பார்க்கலாம். உன்ன மாதிரி யூஸ்லெஸ்லாம் என்ன பார்த்த உடனே ஓடிடுவீங்க. இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் ஈவிலா ஒரு ஸ்மைல் பண்றான். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன், உன்னால பேச முடியும்ல, அப்ப என்னுடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண. பதிலுக்கு அந்த டிசாஸ்டர் பீஸ்டும் அதுதான் உன்னுடைய கடைசி ஆசைனா கண்டிப்பா அதை நான் நிறைவேற்றுறேன் அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே உன்னால பெயினை ஃபீல் பண்ண முடியுமான்னு கேட்கறான். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.